வணக்கம். எப்பவும் போல போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த வேல்யூ எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாங்க. நான் முக்கியமான வேல்யூன்னு சொல்லியிருந்த கீ வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,498ங்க. மார்க்கெட் அதுக்கு மேலே போனால் அப்சைடு போக வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை அதர்வைஸ் இங்க இருந்த டவுன்ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் சொன்னபடி பாதி செஷன் வந்து மேலே இருந்திருக்கு. ஆஃப்டர் தட் மார்க்கெட் இங்கே உடைக்கும் போது கீழே வந்திருக்குங்க. அவ்வளோதான். ஆனால் பெரிய மொமெண்டம்னு சொல்ல முடியாது. ரெண்டு பக்கமும் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான் சொல்லணும். எங்கே மார்க்கெட் நேற்று க்ளோஸ் ஆன வேல்யூ இங்கே அங்கேருந்து கீழே இறங்கியிருக்கு. நேற்று வேல்யூ வந்து கொஞ்சம் இறங்கியிருக்குங்க. சரி, ஓகே. எனிபடி நம்ம வேல்யூஸ்குள்ளே மட்டும்தான் இயங்குங்க. அதை நம்ம திரும்பவும் சொல்லிக்கிறோம். வீக்லி வேல்யூவை இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிற மாதிரி போனாங்க. இப்போ கீழே வர மாதிரி வந்திருக்காங்க. ஸோ ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி நிறுத்தியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துடலாங்க. மார்க்கெட் 25,550 காலு புட்டும் நம்ம கொடுத்திருந்த விலைக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குன்னு பார்க்கலாங்க. 85 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப்சைடு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் கால் சைடில். இதே வந்து இங்கே காலையிலேயே 85க்கு கீழே தான் ஓப்பனே ஆச்சுங்க. ஸோ அதுலேருந்தே மார்க்கெட்டு கால் சைடுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல வருது. நான் இதில் 73 ரூபான்னு ஒரு முக்கியமான விலை ஒன்று கொடுத்துருந்தேன். ஸோ அங்கேயும் டிக்ளேர் ஆயிடுச்சுங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 71 ரூபாயும் தாண்டி க்ளோஸ் வைக்கலைங்க. அது எப்போ இங்கேக்கு ஃபால் ஆச்சோ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் டவுன் ஆகிருக்கும். அது நீங்கள் மெயின் சார்ட்டில் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்று விலையிலேருந்து இன்னைக்கு மார்க்கெட் கீழே தான் இறங்கியிருக்கும். ஏன்னா இந்த கால் ப்ரைஸ் வந்து 85 ரூபாய்க்கு மேலே க்ளோஸ் வச்சு மேலே போயிருந்தா மட்டும்தான் மார்க்கெட் அப்சைடுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்னு அர்த்தங்க. இதை இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, புட்டுலையும் வந்து 85லாம் காலையிலே உடைச்சிட்டாங்க. பட் வந்து நம்ம சொன்ன நீங்கள் 71 ரூபாய்க்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தா இந்த கன்ஃபர்மேஷனில் வேணால் எடுத்துருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா 2.20க்கு தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கேயும் எடுத்துக்கிறாங்க, திருப்பி கீழே கொண்டு வராங்க. ஆனால் அந்த வேல்யூஸ்லாம் கரெக்டாக ரீச் ஆகிருக்கு. புட்டு சைடு அதனுடைய டார்கெட் கொடுத்துருக்குங்க. எனிவே மார்க்கெட்டை நம்ம எப்பவும் மேக்ஸில் அணுகணும்னு மட்டும்தான் சொல்கிறோம். அதுபடியே பாருங்கள். சரிங்க, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்க ரிவ்யூ பார்த்துடலாங்க. நாளைக்கு இம்பார்ட்டன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 25,483ங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான வேலைங்க. இந்த இடத்த தாண்டிச்சுன்னா இதில் வந்து வீக்லி வேல்யூஸ் 487. இதை ரெண்டையுமே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கலாம். நாளைக்கு இதுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் சைடில் இருக்கும், அதுக்கு கீழே வந்தால் மார்க்கெட் டவுன் சைடுங்க. அந்த கீ வேல்யூவை வச்சே வந்து நீங்கள் மார்க்கெட்டை டிசைட் பண்ணிக்கலாம். நாளைக்கு மேக்ஸிமம் எக்ஸ்பைரியாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேலையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆரஞ்சு கலர் லைனு இந்த லைனுக்குள்ளேயே சுற்றுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அது தாண்டி போனால் தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் அடிக்க வாய்ப்பு உண்டு. 25,575 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 25,673 வரைக்கும் போகலாம். அதே மாதிரி கீழே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 25,397, அதையும் தாண்டினா 25,300. அவ்வளோ ஃபால் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாளைக்கு முக்கியமான டேட்டா இன்னைக்கு ஒன்று வர வேண்டிக்கிறதுனால இருக்கலாம். ஏதாவது மார்க்கெட் ஏதோ ஒரு சைடு போக வாய்ப்பு உண்டுங்க. இன்னும் மார்க்கெட்டு ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்கு. எந்த சைடுமே இந்த வீக் வந்து மூவ் ஆகவே இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா அதே ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்குங்க. சரி, ஓகே. எது எப்படி இருந்தாலும் மார்க்கெட் அதனுடைய வேல்யூஸில் மட்டும் மூவ் பண்ண பாருங்க. ஏன்னா மேக்ஸு அதாவது இந்த வேல்யூஸ் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இதை தாண்டி மார்க்கெட்னால எங்கே போனாலும் உங்களால் ஃபைன் பண்ண முடியாதுங்க. சரி, இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாங்க. நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிறது 25,350 காலும் 25,600 புட்டு எடுத்திருக்குங்க. மோரலஸ் இது கொஞ்சம் ஈக்குவலான ப்ரீமியம். இதுக்கு மேலே கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய மூமெண்டம், அதாவது மார்க்கெட் எந்த சைடு போனாலுமே உங்களுக்கு ப்ரீமியம் இருக்காதுங்க. ஸோ அதனால் இந்த ப்ரீமியம் எடுத்திருக்கிறேன். இந்த ப்ரீமியத்தில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு இல்லை.
ஆக்சுவலா நாளைக்கு மார்னிங் மார்க்கெட்டை 9:30க்கு மார்க்கெட் எந்த இடத்துல இருக்கோ அப்ப மினிமம் ஒரு 100 ருபீஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ட்ரேட் பண்ண பழகிக்கோங்க. அல்லது 150 ரூபா. நீங்க நல்ல ட்ரேடர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இல்ல இந்த ட்ரேட், ஏன்னா இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் நீங்க வாட்ச் பண்ண மட்டும் எடுங்க, ட்ரேட் எடுக்கிறதுக்கு இனிஷியேட் பண்ண நீங்க பார்க்காதீங்க. நாளைக்கு மார்க்கெட் 25,350 கால் 146 ரூபாய்க்கு மேல இருந்தா அப்சைடு போறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டுங்க. அதுவே புட்டு சைடு 146 ரூபாய்க்கு மேல இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடு போவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டுங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 122 ரூபாயிலிருந்து 170 ரூபா வரைக்கும் போகுங்க. இந்த ஸ்ட்ரைக் ரெண்டுமே வந்து 122 டு 170 வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. நாளைக்கு அது எந்த சைடுன்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு இந்த 146 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் சைட், புட்டு சைடுல 146 ரூபாய்க்கு மேல இருந்தா டவுன் சைடு. இது மட்டும் ஷார்ட்டா வச்சுக்கோங்க, போதுமானது. இதனுடைய 2 இம்பார்ட்டன்ஸ் வேல்யூ இருக்குங்க. இதுலயும் நீங்க ஃபைன் டியூன் பண்ணலாம். 178 ரூபாய்க்கு கீழே இருந்தாலே மார்க்கெட் டவுன் ஆகும்னு அர்த்தம். அதர்வைஸ் 168 ரூபாய் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேல மார்க்கெட் அப் சைட்ல போறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இங்க 127 இம்பார்ட்டன்ட் வேல்யூ தாங்க. இந்த 127 சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா மார்க்கெட் டவுன்ஃபால் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நீங்க அதனுடைய வேல்யூஸ்குள்ள மூவ் பண்ணுங்க. எதை நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு நான் 122 சொல்றேன் அப்படின்னா நாளைக்கு நான் 122 சப்போர்ட் எடுத்துறேன், அதுக்கு கீழேயும் போகலாம். ஆனா 122 வரும்போது அந்த நீங்க மார்க்கெட் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்லயா அல்லது ரெசிஸ்டன்ட்ல இருந்தது அப்படின்னா அப்போ நீங்க உங்களுடைய முடிவு எடுத்துக்கோங்க. மார்க்கெட்டை எப்படி அணுகணும்னு மட்டும் பாருங்க. தயவு செய்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல வேற யார் சொல்றாங்க பிளைண்டா போய் ட்ரேட் பண்ணாதீங்க. அப்சைடு போகணும் அசம்ஷன் ட்ரேடோ அதெல்லாம் வந்து மார்க்கெட்டை வந்து, ஏன்னா உங்க பணம் நீங்க தான் முதலீடு செய்றீங்க. அப்போ இதை முழுமையா தெரிஞ்சிருந்தாதான் நீங்க முதலீடு பண்ணணும். யாரோ சொல்றாங்க அப்படின்னு மட்டும் தயவு செய்து போகாதீங்க. இந்த நாலேஜை உங்களுக்குள்ள வளர்த்துக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க. ஓகேங்க, நன்றி, வணக்கம், தேங்க்யூங்க. நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூங்க.